இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இது ஒரு நார்மலான கொஸ்டின், எப்போவுமே வார வாரம் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம இப்போது கடைசி நாளில் வந்திருக்கோம். இங்கே கடைசி நாள் மட்டும் இல்லை, கடைசி நேரம், கடைசி சில மணி நேரங்கள், கடைசி சில நிமிடங்கள், அந்த ஒரு தருணத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஸ்மைல்லே தெரியணும் கி நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு. ஏன்னா நம்மளுடைய ஆக்ஷன் தான் ஒரு நம்மளோட விசுவாசத்தை காட்டும். வெறும் வாயால சொல்றதுனால நம்ம விசுவாசம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுல அது இருக்கும்போது தான் அதுதான் ஒரு மெய்யான ஒரு விசுவாசம். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, கிரிகை இல்லாத ஒரு விசுவாசம் ஒரு செத்த விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்க, இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனியும் நடத்துவார்னா அது அட்லீஸ்ட் நீங்க ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணலாம். குட். ஸோ 2025 அநேக கனவுகளோட, அநேக எதிர்பார்ப்புகளோட நீங்க எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாவா? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி ஆச்சான்னு எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்திருக்கலாம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2025 ஒரு ஓட்டப்பந்தயம் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும் போது ஒரு கோடு போட்டு அங்க எல்லாரும் நிப்பாங்களா இல்லையா? அது போலதான் இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம அந்த 2025க்குள்ள கடந்து ஓட ஆரம்பிச்சோமா? எல்லாரும் நினைச்சு ஓட ஆரம்பிச்சோம். ஒரே போட்டி தான். அவங்களை விட முன்னாடி ஓடிடணும், இவங்களை விட முன்னாடி எப்படியோ ஓடணுமா இல்லையா? ஓடணும். நம்ம கூட ஓடுற அநேக பேரு இன்னைக்கு நம்ம கூட இல்ல. எத்தனையோ பேர் நம்மள மாதிரியே 2025க்குள்ள அடி எடுத்து வச்சாங்களா இல்லையா? ஆனா இந்த டிசம்பர் இந்த 31ஆம் தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல எத்தனை பேர் இறந்துட்டாங்க, எத்தனை பேர் ஆள் அடையாளமே தெரியாம போயிட்டாங்க, எத்தனை பேர் அவங்கள பத்தி பேசி இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் எல்லாரையும் அந்த கடைசி இது இருக்கு தெரியுமா, விக்டரி ஸ்டாண்ட், அந்த ஃபுல்லா உடைச்சிட்டு வெளியில வருவாங்கல்ல, ரெட் ரிப்பன், நீங்க நம்ம தான் ஜெயிச்சோன்னு, அதுல நம்ம எல்லாரும் ஜெயிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஓட்ட பந்தயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விழுந்து எந்திரிச்சிருப்பீங்க. விழுந்தமா இல்லையா? நம்ம என்ன ரோபோட்டா? இல்ல. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருப்போம்? விழுந்திருப்போம். விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணல, அப்படியே விட்டு கொடுத்துடல. என்ன பண்ணோம்? எந்திரிச்சு திரும்ப ஓட ஆரம்பிச்சோம். நீங்க எந்திரிச்சிங்களா? உங்களோட பலத்துல எந்திரிச்சிங்களா? யார் வந்தாரு? ஒருத்தர் வந்தாரு. யாருங்க அந்த ஒருத்தர்? ஏசப்பா என்ன பண்ணாரு? உங்களை தூக்கிட்டு அவர் தாங்க ஓடினாரு. நீங்க நினைக்கிறீங்களா கை கொடுத்து ஒண்ணு ஓட வச்சாருன்னு? கிடையவே கிடையாது. என்ன பண்ணாங்க? உங்களை தூக்கிட்டு அவர் தான் உங்களுக்காக ஓடினாரு. இப்ப நம்ம அன்னைக்கு சாட்சியை நம்ம கேட்டிருந்தோம். பரிமளாவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. எனக்கு இப்ப நிறைய சாட்சிகள் இருக்கலாம், பட் என் காது பட கேட்ட ஒரு சில சாட்சிகள். சோ அதுல பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிறைய பேர் இவர் இப்பவும் இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப அந்த ஓட்டத்துல நிறைய பேர் நம்ம விழுந்து அடிபட்டு காயப்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த காயம் என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சு. ஏன்? நமக்காக அவரு காயப்பட்டார். நம்ம வழியெல்லாம் அவரு ஏற்றுக்கொண்டார். நம்ம துக்கத்தெல்லாம் அவரு ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி நல்ல ஒரு சந்தோஷமா இந்த நியூ இயரை கொண்டாட இங்க வந்திருக்கோம். அப்ப இந்த லாஸ்ட் டே, இந்த லாஸ்ட் சில நேரத்துல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இங்க? அதோட மெயின் பர்பஸ் என்ன? எதுக்கு வந்திருக்கோம் இங்க? எல்லாரும் இந்த ஊர் ஜனங்க, இந்த உலகத்து ஜனங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் எப்படா மணி 12 ஆகும், என்ன பண்ணலாம்? கிராக்கர்ஸ் வெடிக்கலாம். ஓகே, அது எல்லாரும் ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்று ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். இல்ல நிறைய அவங்களுக்கு நிறைய ஒரு வெரைட்டிஸ் இருக்கு கொண்டாடுறதுக்கு. ஆனா
தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இந்த கடைசி சில நேரத்தை, இந்த கடைசி சில நிமிஷத்தை, இந்த வருஷம் முழுவதும் காத்த என் தேவனுக்கு, என்னை கண்மணி போல காத்த என் தேவனுக்கு நான் வந்து என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நன்றி சொல்றது ரொம்ப முக்கியங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்மளுடைய நம்ம எப்படின்றது நம்ம நன்றி சொல்றதுலே காட்டும். இப்போ எத்தனை பேர் வந்து ஒரு பிரயாணம் செய்யும் போது அந்த டெஸ்டினேஷன் வந்து இறங்குனீங்கன்னா, எத்தனை பேர் இறங்கும் போது ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இறங்குறீங்க இல்லையா? அந்த பழக்கம் அப்ப வச்சுக்கணும்ல அந்த பழக்கத்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாக்ஸி பிடிக்கிறீங்க, இல்ல ஓலா, ஊபர், ராபிடோ எதுவோ கூட இருக்கட்டும், புக் பண்றீங்க, உட்காடுறீங்க, அந்த வண்டி ஓட்டுறவர் உங்களை கொண்டு வந்து சேஃபா ஒரு இடத்துல விடுறாருல, அப்ப இறங்கின உடனே அந்த பிரயாணம் முடிஞ்சது இல்ல, அந்த பிரயாணம் முடியும் போது நம்ம என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தார்ல, அதுக்காக. வெறும் ராபிடோக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்படியே காலத்தை கடத்திடலாம்னு நினைக்காதீங்க. நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கோம்? தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம். அப்போ நன்றின்றது என்னது? ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நன்றி சொல்லணுமா? இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நன்றினா என்னது? இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருளை தரேன், அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ். ஓ அப்படியா, அவ்வளவுதானா? அப்ப ஏதாவது கொடுத்தாதான் நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்க, அப்படியா? கொடுக்கலனாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகேம்மா, கொடுக்கலனாலும் அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவீங்க, அப்படிதானே? நம்ம வேதத்துல பார்த்தோம்னா நன்றி அப்படின்றது வெறும் ஒரு பொருளை நம்ம கிடைச்சா நன்றி சொல்றது வந்து அது ஒரு நார்மலான விஷயம். அது நார்மலா இல்லையா? நார்மல். உலகத்துல இருக்க ஜனங்க கூட ஏதாவது ஒரு சின்ன பொருள் அவங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? தேங்க்ஸ் சொல்லுவாங்க. உங்க கையில நான் கொடுத்தாலும் நீங்களும் அதே தேங்க்ஸ் தான் சொல்ல போறீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஏதாவது செஞ்சாலும் நீங்க அதுக்கும் தேங்க்ஸ் தான் சொல்ல போறீங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? கிடைச்சாதான் நன்றி சொல்லுவோம் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எனக்கே ரொம்ப லேட்டா தான் புரிய ஆரம்பிச்சு. நம்ம என்ன பண்றோம்? கிடைச்சா அட்லீஸ்ட் நன்றி சொல்றோமா? சரி, அது வரைக்கும் ரொம்ப நல்லதுப்பா, அட்லீஸ்ட் கிடைச்சா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? ஆனா இன்னையில இருந்து கிடைக்கலனாலும், என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும், என்ன என்ன இருக்கோ என்ன இல்லையோ, ஏன்னா எல்லாவற்றிலும் நம்ம நன்றி செலுத்தணுமா? என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றிலும் எல்லாத்துக்காகவும் நன்றி செலுத்துங்கன்னு கொடுக்கல. எல்லாவற்றிலும் உங்ககிட்ட இது இருக்கா, நன்றி சொல்லு. உங்ககிட்ட இல்லைனாலும் நன்றி சொல்லு. நீ சந்தோஷமா இருக்கியா, நன்றி சொல்லு. நீ துக்கமா இருக்கியா, நன்றி சொல்லு. நீ நல்ல பணத்தோட இருக்கியா, நன்றி சொல்லு. கடத்தல இருக்கியா, நன்றி சொல்லு. வேலை இல்லாம இருக்கியா, நன்றி சொல்லு. வேலை கிடைச்சதா, நன்றி சொல்லு. அப்ப எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஏன்னா அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 இதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய விருப்பம் அதுதான். அப்ப தேவனுடைய விருப்பம் என்னவோ நம்ம எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இருக்க போறோம். என்னது தேவனுடைய விருப்பம்? எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தணும். கஷ்டம் வந்தாலும் முறுமுறுக்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கிடைச்சா நன்றி சொல்றோம், ஆனா அதுலயும் ஒரு குறைய தேடுவோம். நம்ம கிடைக்கலன்னு கூட கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, கிடைச்சதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைச்சதுக்கே நம்ம எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எனக்கு கிடைச்சது இந்த ட்ரெஸ், பட் ஆனா கலர் என்கிட்ட இது நிறையவே இருக்கு, தேவையா இது? அப்போ கிடைச்சதுக்கு நன்றி, ஆனா கிடைச்சதுலயும் நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம், குறை சொல்றோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், கம்பேர் பண்றோம். எப்ப பாரு மத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறோம். நான் எப்பவும் ஒரு விஷயமா யோசிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்மள யாரு ஏசப்பால நம்மள எப்படி வளைஞ்சிருக்கு, அவர் தான் அவரோட கையால நம்மள பிசைஞ்சு நம்மள பண்ணியிருக்காரு. அப்படிதானே? சோ நம்ம எல்லாருமே எப்படி யூனிக். நம்ம எல்லாருமே யூனிக்னா என்னது? எல்லாரும் வித்தியாசமானவங்க. எல்லாரும் எப்படி சொல்லுங்க? என்ன போல யாரும் இல்ல, என்ன போல
யாரும் இல்லை. ஏன்னா ஏசப்பா என்ன மாதிரி ஒரு பீஸ் தான் செஞ்சாரு. என்ன மாதிரி எத்தனை பீஸ் செஞ்சாரு? ஒரே பீஸ் தாங்க செஞ்சாரு. அதுவே தாங்க முடியல. சோ நம்மலாம் யாரு? சிங்கிள் பீஸ். அப்போ எதுக்கு நம்ம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும்? இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்கு, ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், பிரதர்ஸ், ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஒரு ட்ரெஸ் நீங்க பிடிச்சி எடுக்கிறீங்க. எப்ப எடுப்பீங்க? நல்லா இருக்குன்னு நிறைய ட்ரெஸ் இருக்கும்போது தான் கம்பேர் பண்ணி ஓ இது நல்லா இருக்குன்னு எடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதே நல்ல ட்ரெஸ் நீங்க எது பிடிச்சதுன்னு எடுத்தீங்களோ அதே நல்ல ட்ரெஸ் ஒரு கடை முழுசா போட்டு வச்சுக்கிறான். அதே நல்ல ட்ரெஸ்ஸுங்க, நீங்க எடுத்த அதே ட்ரெஸ், அதே கலர் காம்பினேஷன், சேம் ட்ரெஸ், ஆனா ஒரு கடை முழுசும் அதே தாங்க தொங்குது, வேற ட்ரெஸ்ஸே இல்ல. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அது பிடிக்குமா? அதே தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு முறையும் எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும், எனக்கு ஏன் அவங்கள மாதிரி இல்ல, எனக்கு ஏன் இவங்கள மாதிரி இல்லைன்னு கம்பேர் பண்ணியே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம். சோ இப்போ இந்த நேரம், இந்த கடைசி சில நேரம் எனக்கு பாஸ்டர் கொடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம இங்க எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம்? நன்றி செலுத்த வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம வேதத்துல இப்போ ஏசப்பா ஒரு வனாந்திரத்து வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க திரளான கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு நிறைய உடம்புல வியாதி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குணமாக்கிட்டு இருந்தார். ஏன்னா திரளான ஜனங்கள் ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்ப ஏசப்பா கேக்குறாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சீடர்கள் சொல்றாங்க, இவங்களை அனுப்பிடலாம், ஏன்னா இப்ப அனுப்புனாதான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வழியில கிடைக்கும், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இது வனாந்திரமான இடம். அப்ப ஏசப்பா சொல்றாங்க, இல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்ப சீடர்கள் சொல்றாங்க, எங்க கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாங்க, அதை கொண்டு வா. அதை கொண்டு வந்தவங்க அவர் என்ன பண்றாரு? முதல்ல என்ன இருந்துச்சோ கையில, முன்னாடி திரளான ஜனங்கள், தேவைகள் 1000, ஆனா உங்க கையில கொஞ்சம் தான் இருக்கு. அது போலதான் திரளான ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, கூட்டமான ஜனங்கள், ஆனா அவர் கையில இருந்தது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா அவர் அதை எடுத்து என்ன பண்ணாரு? நன்றி சொன்னாரு. என்ன சொன்னாரு? நன்றி சொன்னாரு. நன்றி சொன்னதுக்கு அப்புறம் அவர் சீடர்கள் கையிலே கொடுத்தாரு. யார் கையில? சீடர்கள் கையிலே கொடுத்து, நீங்க எல்லாருக்கும் இத கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீடர்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்களா? எத்தனை பேர் தெரியுமா? 5000. அதுவும் 5000 புருஷர்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கு பைபிள்ல. 5000 பேர் கூட கிடையாது. ஓகே, 5000 புருஷன். அப்ப அதுக்கப்புறம் நீங்களா யோசிச்சு பாருங்க, எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, 5000 புருஷர்கள் தான். அதுவும் எப்படியே சாப்பிட்டாங்களா? திருப்தியா சாப்பிட்டாங்களா? அதுக்கப்புறம் மீதமும் எடுத்தாங்களா? எவ்வளவு மீதி எடுத்தாங்க? 12 கூடைகள். நம்ம தேங்க்ஸ் கிவிங், நம்ம நன்றி நமக்கே தெரியல, நம்ம நன்றி செலுத்துறதுனால அநேக அற்புதமான காரியத்துக்கு அது ஒரு சாவியா கூட இருக்கலாம். புரியுதா உங்களுக்குலாம்? நம்ம கொஞ்சம் இருக்கும்போது நம்ம நன்றி சொல்லும் போது அந்த பெரிய அற்புதம் எப்ப நடந்துச்சு? நன்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அது நடந்துடுச்சுன்னு நன்றி சொல்லல, கொஞ்சமா இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி நன்றி செலுத்தும் போது நம்மளுடைய திரளான அநேக காரியங்கள், அநேக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்க கண்களுக்கு அது எப்படி இருக்கும்? அதிசயமா இருக்கும். அப்ப இன்னைக்கும் நம்மளுடைய கீவேர்ட், நம்ம சாவி, நம்ம உங்களுக்கு முன்னாடி ஒரு பொக்கிஷ பாக்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பொக்கிஷ பாக்ஸ், ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு என்னென்ன நீங்க தேவைகளை நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாம் ஆல்ரெடி ஜீசஸ் பிளஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஆல்ரெடி எல்லாருமே என்ன பண்ணிட்டாரு? பிளஸ் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா நாம தான் அதை இன்னும் வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அந்த பொக்கிஷ பாக்ஸ் இன்னைக்கு நமக்கு ஓபன் பண்ணணும்னா நம்ம கிட்ட சாவி ஒரு வார்த்தை தாங்க. அது என்னது? நன்றி. நம்ம என்ன குறைகள், என்ன கஷ்டங்கள், இன்னைக்கு அநேக வீட்டுல அநேக பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வேலை இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றிலும் நம்ம என்ன சொல்லணும்? நன்றி. நம்ம நன்றி சொல்லும் போது நீங்க எதிர்பார்த்தீங்க தெரியுமா? அதை விட பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்தை மட்டும் டீட்டெயிலா பார்க்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புது பாட்டு நம்ம பாடிக்கிட்டே நம்ம வசனத்துக்குள்ள கடந்து போவோம். வார்த்தைகளை வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றிடும் இயேசு என் அருகில் உண்டு. அந்த பாட்டை எடுத்துப்போம் எல்லாரும். ஜான் ஜெபராஜ் பாட்டு. வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க. பாடுவோமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. திரும்பவும், மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. திரும்பவும், நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயலடித்தாலும் அலையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் துதிக்கணும். அதுதானே இந்த பாடலும். அப்படிதான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கரையே தெரியல, சொல்யூஷனே இல்லை, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியல அப்படின்னு நீங்க போயிட்டு இருந்தாலும், கடல்ல இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? என் துதிகள் ஓயாது. அப்பா, என்ன கூட நடக்கட்டும் என் வாழ்க்கையில, ஆனா இருந்தாலும் என் வாயிலிருந்து உண்மை துதிக்கிற அது அந்த வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து எப்பவுமே போகாது அப்படின்னு நம்ம. ஏன்னா அதுதான் நமக்கும் விசுவாசிக்காத ஜனங்களுக்குமான ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். சரிங்களா? இப்ப 2 நாளாகமத்தை எடுத்துக்குவோம். 20வது அதிகாரம். ஓகே, படிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இங்க ஒரு ராஜாவை பத்தி பார்க்க போறோம்.
யோசபாத் ராஜா. இந்த ராஜா நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா, தேவனுடைய வழியில நடக்கிற ஒரு ராஜா, யூத ஜனங்களுக்கான ஒரு ராஜா. இதுதான் அவருடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்ப நம்ம முதலாவது வசனத்தை நம்ம ரீட் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்போ இங்க யோசபாத் ராஜா ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது எப்போதும் நம்ம அந்த வசனத்துல இருக்கிற மாதிரியே நம்ம அதை படிக்கணும். இப்ப இங்க யோசபாத் ராஜா இப்ப நீங்களாவே நினைச்சுக்கோங்க. இப்ப அவர் பாட்டுல ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா இங்க என்ன ஆச்சு? 3 ஜனங்க, 3 தேசத்து ஜனங்க, அமோனிய ஜனங்க, அமோனியர் இல்ல, அப்புறம் ரெண்டாவது மோகாப் தேசத்து ஜனங்க, அப்புறம் மூன்றாவது மோகாப்க்கு பக்கத்துல ஒரு மவுண்ட் சேர்ந்து இருக்கு. அந்த இடத்துல உள்ள ஜனங்க, 3 இடத்துல உள்ள ஜனங்க இவரை நோக்கி எதுக்காக வராங்களாம்? யுத்தம் பண்ண வராங்களாம். நம்ம பாட்டுல நம்ம வேலையை தாங்க பார்த்துட்டு இருப்போம். அவன் பாட்டுல ஒருத்தர் கூட இல்ல. எத்தனை பேரு? 3 பேரு கூட இல்ல. 3 தேசம், 3 தேசம் திரளாய் ஜனங்கள் திரண்டு வர போறாங்களாம். எதுக்கு? இவரு கூட யுத்தம் செய்யறதுக்கு. எங்க இருக்குன்னே தெரியல. தூரத்துல இருந்து நீங்க மறந்து போயிருப்பீங்க. அப்படி கூட சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். தூரத்துல இருக்கிற ஒரு சில காரியம் கூட வரலாம். பக்கத்து தேசத்துல இருக்க ஜனங்கள், 3 தேசம்னா 3 தான் கிடையாது. இப்படி நம்ம எதிர்பார்க்காத நம்ம பாட்டுல நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம். நம்மள தேடி இப்படிதான் பிரச்சனை வரும். ஆனா என்ன ஆகுது? 2வது வசனம் படிப்போம். ஹல்லேலூயா. இப்ப சில ஜனங்கள் வந்தாங்க. ஏன்னா சம் மென் தான் கொடுத்திருக்கு, ஒருத்தர் 2 பேர்னு கொடுக்கல. சில ஜனங்கள் இந்த ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா யார் வராங்க இப்ப உங்களை தேடி? 3 தேசத்து ஜனங்க ஏராளமா, பெரிய கூட்டம் உங்களோட. அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். கமிங் அகெயின்ஸ்ட் யூ. உங்க கூட அவரு ஒரு நாட்டுக்கு ராஜாவா தானே இருக்காரு. அப்ப அந்த நாட்டு கூட போராடுறதுக்கு வராருன்னு தான் சொல்லி இருக்கணும். இல்ல உங்க ஜனங்க கூட போராட வரா, இல்ல உங்க ராஜ்யத்து கூட போராட வராங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? உங்களோட, இன்னைக்கு உங்களோட யுத்தம் செய்ய வருது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது அது எப்பவுமே நினைச்சுக்கணும், அது நமக்கான ஒரு வசனம் தான். இப்ப இங்க சொல்றாங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க, உங்களோட யுத்தம் செய்யறதுக்கு 3 தேசத்து ஜனங்க திரளான கூட்டமாய் உங்க கூட சண்டை போட வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இவர் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா. இவர் முதல்ல என்ன பண்றாரு? எல்லாரையும் கூட்டு ஒரு பெரிய உபவாச கூட்டத்தை போடுறாரு. என்ன பண்றாரு? பெரிய உபவாச கூட்டம் போடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி மூலியமா அவங்களுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலியமா அவங்களுக்கு ஒரு வாக்கு வருது. அதுக்கப்புறம் யோசபாத் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம 21வது வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. இப்ப யோசபாத் ராஜா ஜனங்க கூட ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப முடிவு எடுத்து இப்ப அவங்க கூட சண்டை போட போகணும். யார் கூட சண்டை போட போகணும்? அந்த 3 தேசத்து கூட சண்டை போட போகணும். நம்ம பிரச்சனை கூட நம்ம சண்டை போட போகணுங்க. உங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இங்க நம்ம தான் இங்க யோசபாத் ராஜா. இப்ப நம்ம தேடி நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம அந்த பிரச்சனை என்ன பண்ண போகணும்? சந்திக்க போகணும். அந்த பிரச்சனையோட நம்ம சண்டை போட போகணும். ஆனா யோசபாத் ராஜா தேவனுக்கு பயந்தவரா இருந்ததுனால ஒரு தீர்க்கதரிசி சொன்ன அந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாரு? இங்க கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை, பாடுற ஜனங்களை அவருடைய ஆர்மிக்கு முன்னாடி, சேனைக்கு முன்னாடி நிக்க வச்சார்.
முதல்ல யார் போகணும்? யுத்தம் செய்யணும். முதல்ல யார் போகணும்? சேனை தானே போகணும். கையில இருக்க ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும்ல. ஆனா இங்க சண்டை போடுற ஜனங்க பின்னாடி இருக்காங்க. கர்த்தரை துடிக்கிற ஜனங்களை அவர் எங்க நிக்க வச்சிருக்காரு? முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த கர்த்தரை துதிக்கிறது என்ன என்ன சொல்லி துதிக்க சொன்னாங்க? இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா give thanks for his love endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப இங்க தமிழ்ல வந்து நம்ம துதியுங்கள்னு ஒரு praise மாதிரி சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா give thanks ன்னு சொல்லி இருக்கு. அப்போ இவர் வந்து இவ்வளவு ஒரு கஷ்டத்திலயும் நம்மள தேடி ஜனங்க நம்மள அழிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவர் என்ன பண்ணிருக்காரு? துடிக்கிற ஜனங்களை தான் முன்னாடி லைன்ல நிக்க வச்சுட்டு சண்டை போடுற ஜனங்களை அவரு பின்னாடி தான் நிக்க வச்சாரு. நெக்ஸ்ட் வசனம் படிப்போம் நம்ம 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா ஒண்ணுமே செய்யல. ஏதாவது செஞ்சாரா? ஒண்ணுமே செய்யல. வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் துதி சொல்ல தொடங்கினார்கள், துதி பாட தொடங்கினார்கள், தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க, தொடங்கினார்கள். அவ்வளவுதான். உங்க பிரச்சனை வரும்போது நீங்க வெறும் என்ன சொல்லணும்? நன்றின்னு சொல்லணும். இங்க நன்றின்னு இங்க சொல்றாங்க. இங்க எவ்வளவு திரளான ஜனங்கள்ல நிறைய கூட்டமான இவங்களுடைய சேனையா இருந்திருக்கும். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. இப்ப நம்மளோட சண்டை போட வராங்கன்னா இந்த ஊரே கிளம்பி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அங்க ஒரு நாடே கிளம்பி போச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு ஜனங்களும் பாட்டு பாடி துதிச்சுட்டு போகும்போது கேட்காதவங்களுக்கு கூட கேட்கும். கேட்குமா கேட்காதா? அப்படி துதிச்சுட்டு இங்க தொடங்கின உடனே அங்க என்ன ஆச்சு? சத்ருக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களாம். ரொம்ப டீட்டெயிலா நீங்க பார்த்தோம்னா இது நம்ம புத்திக்கு எட்டாத சில காரியத்தை தான் ஏசப்பா செய்வாங்க. ஏன்னா அவர் செய்யற அதிசயமே அப்படிதான். நம்ம புத்திக்கு அது எட்டவே எட்டாது. நீங்க என்ன கால்குலேட் பண்ணாலும் உங்க கணக்கிலே அது வரவே வராது. இப்ப 5 அப்பம் 2 மீன் அது நீங்க எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தீங்கன்னா அதை நம்ம எவ்வளவு சின்ன சின்ன பீஸா வெட்டினாலும் 5000 பேருக்கு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் வந்து என்ன சொன்னாரு? ஜஸ்ட் என்ன பண்ணாரு? பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை வரப்போது அங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ஒரு இடத்துல தயாரா இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு? துதிக்கிறவங்களை முன்னாடி நிக்க வச்சு துதிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க? ஒருவேளை முகம் வந்து அவங்களுக்கு இந்த தேசத்து ஜனங்க முகம் மாதிரி இருந்திருக்குமோ, இல்ல கை அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம போயிருக்குமோ? இல்ல நான் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஆம்பிஷியஸ் போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மறைஞ்சிருந்து எப்படி நம்ம யாரையாவது தாக்குவோம் அந்த மாதிரி. அப்ப மறைஞ்சிருந்து ஒவ்வொரு எதிரியும் தேவன் நமக்காக, நீங்க எதெல்லாம் பிரச்சனை நினைக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். என்னது? தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி அப்பா. பிரச்சனை வந்துச்சா நன்றி, நன்றி மாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி சொல்லும் போது எதிரிகள் தங்களுக்குள்ளே மாண்டு போவாங்க. நம்ம போய் நம்ம கைய கூட தூக்க வேணாங்க. பரிமளா, கைய கூட நம்ம தூக்க வேண்டாம். கைய தூக்க வேணாம், கத்தி எடுக்க வேணாம், வாயால சொல்ல வேண்டாம், நம்ம ஆள் பலம் நம்ம பண பலம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அவரே எல்லாமே செஞ்சு முடிப்பார். எப்போ? துதி செய்ய தொடங்கும் போது. நம்ம அடுத்த வசனம் பார்க்கலாம் 23. ஹல்லேலூயா. இப்போ எப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்கன்றது இந்த வசனத்துல டீடைலா கொடுத்திருக்கு. மொத்தம் 3 தேசத்து ஜனங்கள் சண்டை பிடிக்க வந்தாங்க. இப்ப முதல்ல 2 தேசத்து ஜனங்கள், மோவாப் தேசத்து ஜனங்களும் அமோனிய தேசத்து ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து
அந்த மவுண்ட் சீரிய ஜனங்களை என்ன பண்ணாங்க, கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபுல்லா தீத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்களா, அடிச்சுக்கிட்டு ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. சோ எங்கேயுமே நம்ம என்ட்ரி கொடுக்கணும் கூட அவசியமே இல்ல. நம்ம பிரச்சனை நம்மளுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் பண்ணாமலே அந்த பிரச்சனை என்னவாயிடும், காணாமலே போயிடும். நம்ம லாஸ்ட் வசனம் வாசிப்போம், 24. ஹalleluya, ஹalleluya. இப்ப எல்லாம் இவங்கெல்லாம் துணி பாடிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வர்றதுக்குள்ள என்னவாயிடுச்சு, 3 தேசத்து ஜனங்களும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு எல்லாரும் தான் செத்து போயிட்டாங்க. இவங்க ஒரு மலை மேல நின்று பாக்குறாங்க, அங்க எவ்வளவு ஜனங்க இருக்காங்க பாக்கலான்னு. ஆனா அங்க பார்க்கும்போது எல்லாம் ஒரு பிரேதமா தான் இருந்துதான். ஒரு ஜனங்க கூட உயிரோட இல்ல. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க துதி செய்ய தொடங்கும் போது அங்க என்னவாயிடும், உங்க பிரச்சனை எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு உங்க பிரச்சனைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நீங்க பார்க்கும்போது உங்க பிரச்சனை எல்லாம் செத்து போயிருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் செத்து போயிருக்கும், காணாம போயிருக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கீ இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு சாவி தான், நன்றி சொல்லணும். எந்த சூழ்நிலை, என்ன கஷ்டம், என்ன வேதனை எதுவா கூட இருக்கட்டும், நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னது, நன்றி. நம்ம நன்றி சொல்லும் போது நம்ம எதிரிங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. நம்ம எதையும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கும் இந்த வருஷத்துல இந்த கடைசி நேரத்துல இப்பயும் நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம 2026 கடந்து போறோம். ஆனா இப்பெல்லாம் நீங்க என்ன கடந்து வந்திருந்தாலும் இல்ல, மனசுல ஏதாவது ஒரு பாரம், ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு வேதனை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதது கூட இருக்கலாம். பட் ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், நன்றி மாத்திரமே செலுத்தணும். ஓகே, இன்னைக்கு இப்போ எல்லாரும் வந்திருக்கீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன எஃபெக்ட் ஆவது பண்ணியிருப்போம், ஆமாவா இல்லையா? நினைச்சு பார்ப்போம், இந்த வருஷத்துல நான் என்னென்னலாம் கடந்து வந்தேன், எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் திரும்ப எப்படி எந்திரிச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம விளம்பரம் என்ன திரும்ப நினைப்போம், ஐயோ இந்த நிலைமையும் மாறுமா, இந்த சூழ்நிலையும் மாறுமா. ஆனா அதுவும் மாறும், அதுவும் மாறிச்சு, திரும்ப வேற ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு, திரும்ப நம்ம என்ன நினைப்போம், இதுவும் மாறுமா. ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் கடந்து வர கிருபை செஞ்சாரு. அவருக்கு நம்ம என்ன சொல்லணும், இருதயத்து நாளுக்குல இருந்து நன்றி மாத்திரமே செலுத்தணும். முறுமுறுப்பு நோ, கம்ப்ளைண்ட்ஸ் நோ. எது கிடைச்சாலும் இனிமே நோ கம்ப்ளைண்ட்ஸ். என்ன கஷ்டம் வந்தாலும் இனிமே நோ முறுமுறுப்பு, நத்திங், வெறும் தேங்க்ஸ். கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மனிதம் செய்தேன், பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடல பேச வைப்பீர். அலையடித்தாலும் புயலடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை எவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை உம்மை விட்டால் நம்புவதற்கு நீங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றினே. இயேசு என் படகில் வந்து நிச்சயம் ஒரு நாள் அறிந்தும் அழைத்தவர்
அருகில் உண்டு. நான் வீசும் வளைவ கைத்தட்டி வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயலடித்தாலும் அலையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை எவனானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. 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 நல்ல ஒரு செய்தி. ஜோராவட்டம் கை தட்டுவோமா? நான் கூட பாஸ்டர் சொல்லும்போது அதான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய தேவைகள் இருந்துச்சு, நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ வருஷம் முடிவில் பார்த்தா தெரியுதுக்கு அவங்களாம் எங்கேன்னே தெரியல. இல்லையா? அவங்களாம் எங்கே போனாங்கன்னே எப்படி 3 கூட்டம் ஜனங்கள் அந்த ராஜாவை சுற்றி இருந்துச்சோ அது மாதிரி நம்மளை சுற்றி கூட 3 கூட்டம் ஜனங்கள் இருந்தாங்க. ஆமென். ஆனால் இப்போ பாருங்களேன், அவங்க எல்லாருமே எங்கே போனாங்கன்னு. அப்போதான் அதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, நம்ம துதிகள் ஓயவே இல்லை. ஹல்லேலூயா. காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் நம்ம துதி மட்டும். ஹல்லேலூயா. அந்த பாட்டு சொல்ற மாதிரி, அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2025 முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட். இந்த வருஷம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கூட இருந்திருப்பாங்க, நிறைய பேர் விட்டுட்டு நிறைய பேர் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன பட்டிருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பொறாமப்பட்டதானா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நல்ல என்னை பார்த்து நீ பொறாமப்பட்ட பார்த்தியா சொல்லுங்க, தேங்க்யூன்னு சொல்லுங்க. அதனாலதான் இயேசு எனக்கு இன்னும் உயர்த்தினார். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, இவன் வீட்டுல சம்பாதிக்கிறது இவன் ஒருத்தி தான், வாஷிங் மிஷின் எப்படி வந்துச்சு, ஃப்ரிட்ஜ் எப்படி வந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லுங்க, தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் எதுக்காக கைவிட தெரியாதவரை உம்மை விட்டால் நம்புவதற்கு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மனுஷனோட ஒரு நல்ல குணம். நான் இப்ப முடிச்சிருவேன். மனுஷனுடைய ஒரு நல்ல குணம் என்ன சொல்லுங்க? நீங்க பாக்குறீங்க, நான் மட்டும்தான் மனுஷனா, நீங்களும் மனுஷன். மனுஷனுடைய ஒரு நல்ல குணம் சொல்லிட்டாங்க, கையை விட்டுருவோம். ஹல்லேலூயா. மனுஷனோட நல்ல குணம் என்ன சொல்லுங்க? கரை வேற கொண்டு போறேன்ட்டு ஒரு கால் அடியில என்ன செஞ்சிடும்? கையை விட்டுருவோம். அதுதான் அவனுடைய நல்ல குணம். அவன் கையை விட்டனாலதான் உங்க கையை யார் பிடிச்சிருக்கா? ஹல்லேலூயா.
நீங்க மட்டும் கை விடாம இருந்தோம்னா உங்க கைய ஏசப்பா அவன் என்னைக்கு உங்க கையை விட்டானோ அன்னைக்குதான் ஏசப்பா. மனுஷன் எப்பவுமே பொறாம தான் படுவான். எப்படி? நீ நல்ல துணி போட்டா பொறாம படுவான். நீ ஒரு சிரிச்சு பேசிட்டா என்ன பண்ணுவான்? நீ கொஞ்சம் அழகா வெளியே வந்துட்டானா என்ன பண்ணுவான்? நீ ஒரு வண்டி வாங்கினா என்ன பண்ணுவான்? வெளியே வந்து சந்தோஷமா சொல்லுவான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ வண்டி வாங்கிட்ட. மனசு என்ன தெரியுமா சொல்லும்? எப்படா வண்டி வாங்கினா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லும்? மூஞ்சிலே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு வந்து சந்தோஷம் இல்லை. பார்த்துருக்கீங்க? இந்த வருஷம் ரொம்ப பேர் அப்படி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அவன் அங்கேயே தான் இருப்பான். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஏசப்பா உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம கண்டிருக்கோம். 2026 இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கால் வச்சிடும். அப்படி எல்லாரும் எந்திச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திச்சு நிற்போம். அப்படி கொஞ்சம் பைபிள் எல்லாம் கொஞ்சம் ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் முடியும் போது சாத்தான் நிறைய சோதனைகளை கொண்டு வந்திருப்பான். இந்த ஒரு 3-4 நாளா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே பிரச்சனையா வந்துட்டு. ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. ஒருத்தி கையை உடைச்சிட்டு வந்து நிற்கிறா, ஒரு இடத்துல உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஒருத்தனுக்கு இன்னும் பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, சுத்தியே பிரச்சனை. வீட்டுல அங்க மும்பைல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் யோசிச்சேன், எதுக்கு என்னை சுத்தி மட்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. அப்பதான் நான் ஒண்ணே வேலைங்க, இந்த கெட்ட குமாரன் ஒரு தேசத்துல போய் கெட்டு போய் அவன் வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டான். அவன் ஒரு முடிவு எடுத்தாக்கி நான் வந்து என் அப்பா வீட்டுக்கு திரும்ப. அவன் அப்படி முடிவு எடுத்து போகும்போதுதான் அவனுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்காது. அவன் முடிவு எடுத்துட்டு போகும்போது அவனை சுத்தி பிரச்சனையா வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க ஒண்ணுமே செய்யாத போது உங்களை சுத்தி, ஆனா நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அவங்க அப்பா வீட்டுக்கு அவன் வந்துட்டான். ஆனா வந்த உடனே அவங்க அப்பா அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கல. ஒன்னே தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? இவன் வஸ்திரத்தை ஏன்னா அவன் வஸ்திரம் அவன் அடையாளமா இருந்தது. ஹல்லேலூயா. சோ என்னை சுத்தி எல்லாருக்குமே பிரச்சனையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சேன், என்ன காரணமா இருக்கும்? 2026 நம்ம கடந்து போகணும். அப்போ சாத்தானுடைய விருப்பம் நிறைய பேர் 2025லயே இருக்கணும்னு விருப்பம். நம்ம யோசனையை எங்க வைக்கணும்னு ஆசை அவனுக்கு 2000. நம்ம ஆசைகள் எங்க வைக்கணும்னு ஆசை. அதனாலதான் நம்ம இங்கேயே முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிட்டான். பக்கத்தை பார்த்து சொல்ல முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா ஏசு அவரோட 2026 கால் வைக்கிறது மாட்டேன். அந்த கெட்ட குமாரன் வீட்டுக்குள்ள கூட கால் வைக்கல. அவன் ராஜ்யத்துல கால் வச்சோன்னு அவங்க அப்பா சொன்னது ஒண்ணு, வஸ்திரத்தை கலத்து. ஹல்லேலூயா. 2020 கலத்தி போடு. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை புதிய தரிசனம். எப்படி? பழைய மனுஷனை புதிய. ஏன்னா நாளைக்கு என்ன கிடைக்க போகுது? வாக்கு தத்தம் பெற்றுக்கு என் வாழ்க்கைய. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் பெறணும்னா இன்னைக்கு என்னத்தை கலத்தி போடணுமா? நீ வந்துட்ட. நீ 2026 கால் எடுத்து வைக்க ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா வீட்டுக்குள்ள போனா 2026 போனா நீ என்னத்தை கலத்தணும்? ஹல்லேலூயா. நன்றியோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாஸ்டர் சொன்ன மாதிரி நன்றியோட. நன்றி இல்லாததை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நன்றி கெட்ட என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 இன்னமும் நன்மை நமக்கு மட்டும் செய்வாங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சுங்கல்ல, நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துட்டு போனேன். நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா திரும்பி பார்த்துக்கோங்க. நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த வருஷம் சொன்னேன், சபையில நிக்கிறவன் மட்டும்தான் உயரத்தை காணும். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. நான் சொன்னேன், யாரெல்லாம் சபையில நிலை நிக்கிறீங்களோ, சபையில நான் ஊழியத்துல, அவன் வாழ்க்கையில மட்டும் ஒரு செழிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை கண்டு இருக்கீங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அது நான் வாழ்க்கையில நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னா சரி.
மாறதுக்கு அவரு மனுஷன். சரி, அப்படி கண் மூடி நம்ம மீண்டும் ஒரு விஷயம் இந்த வருஷத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் நன்மையாக தேவன் நடத்திருக்கிறார். நம்ம நன்றி மறந்தாலும் அவர் நன்றியை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன சுமந்து வாக்கு தந்து தேடினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேடினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. அப்படியெல்லாம் முழங்கங்களும் அப்படியே கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவோம். எல்லாரும் முழங்காலையை கையை உயர்த்தி சொல்லுமா. அப்பா, இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையிலும் யாரு முன்னாடியும் எங்க தலைகுனிஞ்சு நீங்க போகலப்பா. எத்தனையோ பேருடைய விருப்பம் இருந்துச்சுப்பா, நாங்க நிர்மூலம் ஆகணுங்க. எத்தனையோ பேருடைய ஆசை இருந்துச்சுப்பா, நாங்க சீரழிஞ்சு போகணுட்டு. அநேகர் யோசிச்சாங்க செத்து போவான்னு யோசிச்சாங்க. அநேகர் யோசிச்சாங்க இவன் எழும்ப மாட்டான்னு யோசிச்சாங்கப்பா. அநேகர் யோசிச்சாங்க இதுதான் எனக்கு முடிவுப்பா. ஆனா அவன் மத்தியில என் தலையை நீ உயர்த்தினாப்பா. அவங்க மத்தியில எங்களை நிலைநிற்க வச்சிருக்கோம். அப்போ நாங்க என்ன செஞ்சோம்ப்பா? நாங்க இதுக்கு தகுதி இல்லாதவங்க இல்லையா? அப்போ தகுதி இல்லாத எங்க தலைகளை உயர்த்தினது வந்து இல்லாதப்பா. ஒரு பலவீனமானவங்க நாங்கப்பா, பாவனையானவங்கப்பா, நாங்க குறைவுள்ள மனுஷங்க நாங்கப்பா. அப்பா, எதற்குமே தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினவங்க கிருபைக்காக நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. இந்த வருடம் நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளுக்காக நமக்கு கூடான ஒரு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்ததுக்காக, எங்களை போஷித்ததுக்காக, எங்க குறிகளை சந்தித்ததுக்காக, தீங்கு எங்களை அணுக விடாம வச்சதுக்காக, எதிரியை வெட்கப்படுத்தினதுக்காக, எங்க தலைகளை உயர்த்தினதுக்காக உங்களுக்கு கூடான ஒரு நன்றி அப்பா. கூடான ஒரு நன்றி அப்பா. கூடான ஒரு நன்றி அப்பா. எத்தனையோ நோய்கள் வந்துச்சுப்பா, ஆனா அதை நாங்க ஜெயித்துட்டோம். எத்தனையோ தோல்விகள் வந்துச்சுப்பா, அதை நாங்க ஜெயித்துட்டோம். எத்தனையோ மனுஷன்
பிரச்சனையாய் வந்தாப்பா, அவனையும் நாங்க ஜெயித்துட்டோம்ப்பா. கடனை நாங்க ஜெயித்தோம்ப்பா, வேதனைத்தை நாங்க ஜெயித்தோம், சோர்வுகளை நாங்க ஜெயித்தோம். ஐயோ, எத்தனையோ பயங்களை நாங்க ஜெயித்துட்டோம்ப்பா. இந்த 2025 எவ்வளவு கிருபை, எவ்வளவு இறக்கம், எவ்வளவு தருவப்பா, எண்ணி பார்க்கவே முடியலப்பா. நீ செஞ்ச நன்மை அது எல்லாத்துக்காக உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்க பழைய மனுஷனா போக மாட்டோம்ப்பா. 2026 நாங்க நன்றி இல்லாதவங்களா போக மாட்டோம்ப்பா. நாங்க பலவீனமான மனுஷனா போக மாட்டோம்ப்பா. நாங்க இந்த பழைய உடையோட நாங்க போகவே மாட்டோம்ப்பா. நாங்க புதுசா போவோம்ப்பா. ஏன்னா எங்க அப்பா வீட்டுக்கு நாங்க வந்தோம். அந்த கெட்ட குமாரனோட யோசனை ஒன்னே ஒண்ணுதான், எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அப்பா வீட்டுல எனக்காக நல்ல உணவு காத்திருக்கு. நீங்க கூட அதே நம்பிக்கையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் 2026 போக போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் 2026 கூட எங்க அப்பா எனக்கு நன்மைகள் செய்யும். எல்லாரும் கைகள் வைத்து சொல்லுமா, இதுவரை எப்படி நான் நன்றி சொல்றேன், என்னையும் தந்தீர், எப்படி நான் நன்றி சொல்றேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதாய் நன்றி. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷத்துக்காக ஒரே ஒரு நிமிஷம் இப்ப இந்த நன்றி ஜெபத்தை நம்ம முடிக்க போறோம். நீங்க நன்றி மட்டும் சொல்லணும். எல்லா நன்மைக்காகவும் நன்றி சொல்லும். ஏதாவது தீமையா இருந்தா அதுக்கும் நன்றி சொல்லும். ஏன்னா தீமையை கூட நன்மையா மாற்றுறது நம்ம தேவை. யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் பாதியில விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்காண்டி கூட நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் கிடைச்சிச்சோ அதற்காக நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அதற்காகவே நன்றி சொல்லு. இந்த ஒரு நிமிடம் நீங்க எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் பார்க்காம மனதார தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. இன்னொரு 60 செகண்ட் இல்ல 40 செகண்ட்ல புது வருஷம் ஆகும்போது ரெடியா ரெடியா வங்கி ஜெயிக்கிறதுனால கண்ணப்பட்டு பலவன வங்கி ஜொலிக்கிறதுனால பல பேர் கண்ணை பட்டு ஊற்றி புட்டாங்க. தந்தைங்களாக ஒரு தன்னும் தந்தைங்களாக ஒரு தன்னும் முடியல. அடிமையன் அடிபடியா அடிமையா மாற்றி விட்டேன். நாம் உண்மை துதிப்பேன், கிருபையான உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன், கிருபையான கிருபை தந்த. ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். ஃபைனலி 2026 நம்ம வந்துட்டோம். எப்படி வந்தோம் தெரியுமா? உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன், கிருபையான கிருபை தந்த. உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன், கிருபையான கிருபை தந்த. ஓகே, இப்போ 2 நிமிஷம் வந்துருங்க. எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் பண்ணுங்க. நல்லா கேட்டு பிடிச்சி சந்தோஷமா விஷ் பண்ணி எடுத்து வரணும். இந்த வருஷம் இயேசுவை உயர்த்துவா சொல்லுங்க. என்ன சொல்றோம்? இதே மாதிரி சொல்றோம். ஹேப்பி நியூ இயர். இந்த வருஷம் இயேசு உன்னை
and start. இது ada. Happy New Year, race on your way to art. Wala kamal, may kalaya tuba. Yes, God bless you. Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year, Amma. Kirubamala kirubanda ummai tudipe naan ummai tudipe naan ummai tudipe kirubamala kirubanda Happy New Year அழகா இருக்கீங்க சூப்பரா இருக்கு அப்பா எப்படி இருக்கு Happy New Year அங்கு பல பேர் கண்ணை பட்டு உறிஞ்சு போட்டாங்க பல பேர் கண்ணை பட்டு உறிஞ்சு போட்டாங்க நடத்த வச்சேங்க இதெல்லாம் சேர்ந்து செய்வோம் கை பிடிச்சுவாங்க Once again, எல்லாருக்கும் happy New Year. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா சொல்ல மாட்டேங்க. இந்த வருஷம் ஆசீர்வாதமா மட்டும்தான். ஆமென். அப்படியே கண்களை போடும். நன்றி பிதாவே, நன்றி ஏசப்பா, நன்றி அவையினவரே. இந்த நாளுக்கான செஞ்ச உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புத்தாண்டு எல்லாம் புதுமையாய் மாறியிருப்பா. நீங்க ராஜ வஸ்திரத்தை தந்திருக்கீங்கப்பா. இந்த வஸ்திரத்தை யாராலையுமே பறிக்க முடியாது. நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எங்களோட இருங்கப்பா. உங்க சித்தத்தின்படி நீங்க வழி நடத்தினப்பா. இந்த நாளுக்காக நன்றி. ஒத்துழைச்சி உதவி பண்ண எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நாங்க சிறுகையும் நீங்க பெரியமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எப்படி இருக்கிறோம்?
நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்?